புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நாம எடுக்கக்கூடிய முயற்சியில நமக்கு அதீத நம்பிக்கை இருந்தாலும் கூட அந்தந்த நாள்ல கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் சிறப்பா இருக்கும். அதற்கான ஒரு வழிகாட்டுதலா தான் நம்மளுடைய நிகழ்ச்சி நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சி இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் புதியகம் தொலைக்காட்சி வழியாக இந்த நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில உங்களுக்கான வழிகாட்டுதலை பல ஆண்டுகளாக கொடுத்திருக்கக்கூடிய ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஸ்வர் அவர்கள் இன்றைய தினமும் உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சியில நமக்காக இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு சார் வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணிமுகத்தோனே ஆதலால் கூப்பும் மிருதம் கே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 2 decades நாங்கள் பார்க்குறோம் சார். மோர் தென் 2 decades, ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் இந்த ஜோதிட துறையில் இருந்துட்டு இருக்கீங்க. எத்தனை ஜாதகம் பார்த்துருப்பீங்க, எத்தனை மக்களை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஒரு அடிப்படையான கேள்விதான் சார், இப்போ ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. நிறைய செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தர் என்னோட ப்ரீவியஸ் பர்த்தில் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. என்னுடைய பிரச்சனையை நான் சரி பண்ணணும், என்னோட ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. மக்கள் எப்படி பார்க்குறாங்க உங்களுடைய ஜோதிடம் அப்படிங்கிறது? உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு சார்? பார்க்கக்கூடியவர்கள், ஜாதகம் பார்க்குறவங்க எப்படிப்பட்ட நபர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். நான் என்ன பண்ணுறேன், என்னோட இது என்னென்னா முதல்ல டிரான்ஸ்பரன்சி. சரி, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தில் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். எப்போ இதை ஆரம்பிச்சேனோ அப்போத்துலேருந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும், இதில் ஒரு தெளிவு வேணும் அப்படிங்கிறதுல இருக்கேன். இப்போ என்னென்ன கணக்கில் வராங்க அப்படின்னு பார்ப்போம். ஒருத்தர் ஆமாங்க நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன்னாட்டுருக்கு போன ஜென்மத்தில், கர்மா பேஸ்ட் ஆன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன்னாட்டுருக்கு, போன ஜென்மத்தில் ஏதோ தப்பு பண்ணியிருப்பேன், இதனால் இந்த ஜென்மத்தில் நான் படாத பாடுபட்டுன்னு இருக்கேன் இப்படின்னு அதை ரியலைஸ் பண்ணி அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது மூவ் பண்ணக்கூடிய ஒரு நபர்களை நான் பார்த்துருக்கேன். இது ஒன்று. நான் எந்த தப்புமே பண்ணல சார், யாருக்குமே ஒரு துரோகம் பண்ணல, பச்சை துரோகம் கூட நான் பண்ணல. அப்போ அவங்க வீட்டில் அப்பா அம்மா எங்கே இருக்காங்கம்மா, அவங்கள பார்த்து 20 வருஷம் ஆச்சு சார். ஸோ அவங்க துரோகமே பண்ணல, எதுவுமே பண்ணல, நான் ரொம்ப நல்லவங்க. ஆனாலும் எனக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னு எதிர்பார்க்கக்கூடிய செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ரெண்டாவது, ஓகே நடந்ததெல்லாம் நடந்துருச்சு சார், இனிமே நான் எப்படி இருக்க போகிறேன், நான் என்ன மாற்றிக்கணும், நான் என்னுடைய லைஃப்பில் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் பேஸ்டு இந்த ப்ராப்ளத்தை நான் அனுபவிக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண தப்புங்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. சரி, இந்த ப்ராப்ளத்திற்கு எப்படி ரெக்டிஃபை ஆயிடுவேன். இது இன்னொரு செட் ஆஃப் பீப்புள். இன்னும் ஒருத்தங்க இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் இப்போல்லாம் விட்டுருங்க, ஃப்யூச்சர் எனக்கு எப்படி இருக்கும், கெரியர் எப்படி இருக்கும், இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பாங்க. இதுக்குள்ளே எல்லாமே வரணும்னு நினைப்பாங்க. அவங்க கெரியர் எப்படி இருக்குங்கிற கேள்வி மட்டும் அவங்களுக்கு இருக்கும். பட் எதனால அவங்க இப்போ தடங்கள் ஆகிட்டு இருக்காங்கன்னு யோசிக்கவே மாட்டாங்க. சரி, அதாவது நீ நாளைக்கு நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு என்ன மூவ் பண்ணணும், இன்னைக்கு என்ன இது பண்ணணும். இப்போ நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னாமா காலையில் எந்திரிச்சு குளிச்சு பூஜை பண்ணி நான் ரெடியாகி இங்கே ரெடியாகி இந்த சேரில் உட்காந்து மைக்கு மாட்ட வேண்டியிருக்கு. உண்டா இல்லையா? ஸோ இதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸே இல்லாமல் கெரியர் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இந்த செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அதாவது எந்த ஆக்டிவிட்டியும் இருக்காது, பட் எனக்கு நல்லா இருக்கணும் இப்படிங்கிற ஒரு தன்மைகள் இருக்கு. ஸோ இத்தனை பேருக்கு நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய எண்ணத்திலேயே போய் அதை ரெக்டிஃபை பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நம்ம செயல்பட்டு இருக்கோம். அதனால தான் நான் சொல்கிறேன், இது இன்ட்யூஷன் பேஸ்ட் அஸ்ட்ராலஜி, கர்மா பேஸ்ட் அஸ்ட்ராலஜி, அடுத்தது ஃபியூச்சர் பேஸ்ட் அஸ்ட்ராலஜி, விஷன் பேஸ்ட் அஸ்ட்ராலஜி, அடுத்தது அவங்க ரியாலிட்டி பேஸ்ட் அஸ்ட்ராலஜி. அவங்க ரியாலிட்டியில் எப்படி இருக்காங்க, என்னவா இருக்காங்க, அதுக்கு பேஸ் பண்ணி அஸ்ட்ராலஜி நம்ம கொண்டு வரோம். ஓகே. ஸோ இத்தனை விதத்தில் இதை பிரித்து பார்த்து நான் எடுக்கிறேன். என்னோடய 10 நிமிஷம் பேச்சில், நான் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்கிற ஒரு 10 நிமிஷம் பேச்சில் அதை ஆய்வு பண்ணி அந்த 10 நிமிஷத்தில் அதை டெலிவரி பண்ணிடுறேன். இதுதான் என்னோட இதாக வச்சுட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இது எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் நீங்கள் அந்த 10 மினிட்ஸில் உங்களுடைய அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், கைடன்ஸும் எடுத்துக்கலாம். நான் சொல்லிட்டேன் எத்தனை விதமாக பார்க்குறேன்னு சொல்லிட்டேன். நிச்சயமா இத்தனை விதமாக பார்க்குறேன். நிச்சயமா இப்போ அந்த ஜாதகம் பார்க்கும்போது அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ பிரச்சனைக்காக தான் வராங்கன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ அந்த ரெமிடி அப்படிங்கிறது நீங்கள் எப்படி, உங்களுடைய கைடன்ஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஜாதகத்தில் இதுதான் நடக்கும், பிரச்சனைனா கடைசி வரைக்கும் பிரச்சனையை சந்திச்சு தான் ஆகணும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? நீங்கள் அதுக்கான கைடன்ஸ் எப்படி கொடுக்குறீங்க? நான்
நான் வந்து 3 பேஸ்ட் ஆன் கைடன்ஸ் தான். மூணே நான் ஏற்கனவே டிரான்ஸ்பரன்சின்னு சொன்னேன், இதையும் டிரான்ஸ்பரன்சியாக சொல்கிறேன். 3 பேஸ்டான விஷயம் தான் நான் பண்ணுறேன். ஒன்று மந்திரம். சரி, மந்திரம்னா அதில் ஹோமங்கள் எடுத்துக்கோங்க, கோயில்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பூஜை புனஸ்காரங்கள் எடுத்துக்கோங்க. என்னோட ஆன்மீக தகவல் நீங்கள் கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க. புதியுகம் நீங்கள் நம்பர் 1ல் இருந்துட்டு இருக்கு கடவுள் அனுகிரகத்தில். இன்றைக்கி உலகம் பூரா ஆன்மீக தகவல் அத்தனை பேரும் எடுத்து பண்ணுறாங்க, உங்களுக்கே தெரியும். அதுக்கு நம்ம பண்ண அந்த 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 வழிமுறைகள், அந்த பூஜை முறைகள், இது ஒரு ஆயுதமாக கொண்டு வந்துக்கிறோம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் தெரியாது சார், நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் நான் பண்ண மாட்டேன் சார், ஆனால் எனக்கு வந்து நல்லது தான் நடக்கணும் அப்படின்னா, இது வந்து ஜெம் பேஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது ஜெம் ஸ்டோன் பேஸ்டு. இந்த பொருள் மூலமாக இதை ஆக்டிவேட் பண்ணலாங்கிற ஒரு ப்ராடக்டை எடுத்து நம்ம வந்து பண்ணுறோம். ஜெம் ஸ்டோன்ஸு, யந்திரம், இதை வச்சு நம்ம வந்து பண்ணுறோம். எனக்கு இதுவும் இல்லை, நான் அதுவும் கிடையாது அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு ரெமெடிஸ் சொல்கிறது. இந்த ப்ராக்டிக்கலான ரெமெடிஸ் என்னென்னா, அவங்க லைஃப்பில் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறது. அது அவங்களுக்கே தெரியாது. எல்லாமே பிளானட் பேஸ்ட் தான். ஓகே, இந்த 3ஐயும் டூல்ஸாக வச்சு தான் நம்ம வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பரிகாரம் அப்படிங்கிறது பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை பேஸ்டு வச்சு தான் நம்ம வந்து பரிகாரம் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு தெரிஞ்சவர் இருந்தார். அவர் வந்து அரசியலில் ரொம்ப பெரிய நபர். அவர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் நான் அரசியலில் வந்து 2வது 3வது உட்காந்துட்டுருக்கேன், எனக்கு ரொம்ப மன சங்கடமாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு நல்ல போஸ்டிங் வேணும், ஆனால் எனக்கு வந்து ஃபுல் டைம் இதுக்காக என்னுடைய தொழிலை விட்டுட்டு வந்துட்டேன் சார். நான் என்னோடய வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லியிருக்கேன், பட் நான் இந்த இதில் இருக்கேன், நான் வந்து சக்ஸஸ் ஆகணுங்கிறார். நான் அப்போ அவருக்கு சொல்லிக் கொடுக்குறேன், பாருங்கள் உங்களுக்கு என்ன பிளானட் ரொம்ப முக்கியம், அரசியலுக்கு எந்த பிளானட் ரொம்ப முக்கியம், யூ மஸ்ட் கான்சன்ட்ரேட் இன் திஸ். இதை தவிர வேறு எந்த கான்சன்ட்ரேட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஒரு குழந்தைக்கு பரீட்சை மாதிரி, இந்த பரீட்சையில் கவனமாக இருந்தான்னா 100 மார்க் வாங்குவான். கவனம் கம்மியாச்சுன்னா 99, அதுக்கும் கம்மியாச்சுன்னா 95, அதுக்கும் கம்மியாச்சுன்னா ஃபெயில் கூட வாங்குவாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் யூன்னு சொன்னேன். இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குது, நீங்கள் எதை கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கார், நம்பர் 1 போஸ்டிங்கில் இருந்துட்டு இருக்காரு. இது எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். நான் அவருக்கு எதுவுமே பண்ணல, அவராக அதை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாரு. நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாரு, அடுத்த டேர்னுக்கு வராரு. இது வந்து ஒரு ப்ராசஸ்மா, இது வந்து ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் என்னோடதை கரெக்டாக ஃபாலோ பண்ணா அது கரெக்டாக அவங்கள கொண்டு போய் சேர்ந்து இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் கடவுளும் முருகப்பெருமானும் அவங்கள கண்டிப்பாக ஜெயிக்க விடுறதுக்கு ஒரு வழிகாட்டு. உங்க மூலியமா அது பண்ணிட்டு இருக்காங்க. லைக் அந்த கைடன்ஸ் அப்படிங்கும் போது கூட இவங்களுக்கு என்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுத்தா கரெக்டா இருக்கும்ன்றது முத கொண்டு நீங்க உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜிலே உங்களுக்கு தெரியும். ஆமாம், இப்போ ஜென்ரேஷன் பேஸ் தான். நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இப்போ அனுபவம் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப குறைவாக இருந்துருக்கு. அவங்களுக்கு இது புரியாது. ஸோ புரிய வச்சு அவங்களுக்கு ஏற்றாற் போல சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்குல்ல. சார், ஜோதிடம் எதன் அடிப்படையில் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்ற விஷயத்தை எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. அதுல இருந்து ஒரு கைடன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது கோவில்களுக்குலாம் கூட்டிட்டு போறேன், அதுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்க யாத்திரையும் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, ஸோ இது வந்து எப்படி சார்? இப்போ ஜோதிடத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன கோவில் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போறீங்களா, இல்லை அந்த யாத்திரை எப்படி இருக்கும்? ஸ்பிரிச்சுவல் டூரிசம். நம்ம வந்து கோயில்களுக்கு உண்டான யாத்திரைகள்லாம் நம்ம போயிட்டு இருக்கோம். வருஷத்துல 2 தடவை ஆறுபடை வீடு. சரி, இப்போ நிறைய பேர் ஆறுபடை வீடு கேட்குறாங்க. வருஷத்தில் 3 தடவை காசி. ஸோ 2 தடவை ஆறுபடை வீடு, 3 தடவை காசி பிரயாணம், 1 தடவை வெளிநாடு. பத்திகேஃப் முருகன் கோயிலுக்கு நம்ம கூப்பிட்டு போயிட்டு வந்தோம். இப்போ மந்த்ராலயம் 2 செக்டர் வச்சுருக்கேன். ஒன்று வந்து ப்ரீமியம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மல். 2 செக்டர் வந்து வச்சுருக்கோம். இந்த வாட்டி நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா மந்த்ராலயம் ஸ்ரீசைலம். ரொம்ப நல்ல வரவேற்பு, ரொம்ப குறைவான நபர்கள் மட்டும் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். அது எப்போவுமே நம்மளுடைய அஜெண்டா தான். ஏன்னா நிறையா பேர்த்த கூப்பிட்டு போய் நம்ம அந்த 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 டூரை வந்து நம்ம இது பண்ண விரும்பலை. அதனால் ரொம்ப குறைவான நபர்கள் தான் நம்ம கூப்பிட்டு போகிறோம். 2 அசிஸ்டன்ட்ஸ் கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே அது ஆன்மீக பயணமாகவே மாறுறது. அதாவது ஸ்பிரிச்சுவல் டூரிசம் பண்ணிட்டு இருக்கோம். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 12, 14, சரி 12லேருந்து 14 வரைக்கும் ஸ்ரீசைலம், மந்த்ராலயம், நிறையா எண்ணற்ற ஒரு கோயில்கள். அதுக்குன்னு ஒரு டீம் வச்சு நம்ம அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் நம்மளுடைய இது. அடுத்து திருப்பி காசி யாத்திரை போக போகிறோம். அதுக்கும் ப்ரீ புக்கிங் ஆயின்னு இருக்குது. இப்போ எல்லாமே ப்ரீ புக்கிங்கில் போயிட்டுருக்கு. ஓகே, எல்லா புக்கிங்கும் அதிகபட்சமான 10 பேர் தான், அதுக்கு மேலே பண்ணுறது கிடையாது. அது ப்ரீமியம் நார்மல்னு 2 இது வச்சுட்ருக்கோம். அதை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதாவது மந்திரம், ஜபம், ஹோமங்கள்னு சொன்னேன்ல, அது கூட இதுவும் ஒன்று. ஏன்னா போன வாட்டி என்னோட இன்ஸ்டாவில் கூட அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த காசி யாத்திரையை போகும்போது அப்படி அந்த பிண்டம் போடும்போது அப்படி கண்ணில் தண்ணி விழுகுது, பட்டு பட்டு பட்டுன்னு தண்ணி விழுகுது. அந்த அம்மாவை பற்றி சொல்லும்போது, அப்பாவை பற்றி சொல்லும்போது இப்படி தாரையாக அழுகுறாங்க. அது
அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஆலய பிரவேசம்ன்ற அந்த காலத்துல ரொம்ப முக்கியம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அதையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப நீங்க சொல்றதை பார்க்கும்போது அந்த டூரிசமே வந்து ஆன்மீக பயணம்ங்கிறது ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ரொம்ப நிச்சயமா. நம்ம அந்த ஆடி மாதம் பத்தி நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு வீடியோ வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது சார். இன்னும் நம்ம ஆடி மாதத்துல தான் இருக்கோம். இனி வரக்கூடிய விசேஷ தினங்களை பத்தியும் சொல்லுங்க சார். இந்த ஆடி மாசத்துல இருக்கக்கூடிய நிறைய நல்ல நாட்கள்லாம் இருக்கு. வரக்கூடிய 3ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆடி 18, இன்னைக்கு ஆடி 16ஆம் தேதியில இருக்கும். ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. ஆடி பெருக்கப்பவும் எப்படி ஆடி அமாவாசை கொண்டாடுறோமோ அதே மாதிரி தான் ஆடி பெருக்கு. நம்ம வந்து இந்த குளக்கரை நதிக்கரையில போய் பெரியவங்களுக்கு உண்டான தர்ப்பண காரியங்கள் பண்றது. அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா விளக்கு பூஜை பண்றது. அதே போன்று பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அன்றைய தினத்துல நிறைய பேர் இந்த பெருக்கு தினத்துல சரடு கட்டிக்கிறது, இது போன்ற விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. கோயிலையும் ரொம்ப விசேஷமா நடைபெறக்கூடிய அது இந்த ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆடி பெருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாசத்துல வரக்கூடியது பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி ஆவணி அவிட்டம். ஸோ ஆவணி அவிட்டம் வந்து இருந்துட்டு இருக்கு. 8ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் வந்து நான் எப்பவுமே அந்த வார்த்தை வந்து ரொம்ப பிரபல்யமா இன்னைக்கு நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், என்ன சார் பண்றது, போக காரியம் சக்சஸ் ஆகுமான்னு ஆன்மீக தகவலை கேட்கும்போது நான் சொன்னேன், வீட்டிலேருந்து வெளியில போகும்போது வரலட்சுமி வரலட்சுமி வரலட்சுமின்னு சொல்லிட்டு போங்க, வீட்டுக்குள்ள வரும்போது வரலட்சுமின்னு சொல்லுவாங்க, வரத்தை தரக்கூடிய லக்ஷ்மியாக உங்ககிட்ட வருவான்னு சொன்னேன். அதே மாதிரி வரலட்சுமி விரதம் உங்களுக்கு தெரியும், அம்மா பாட்டி இவங்கெல்லாம் அந்த முகம் வச்சு வழிபாடு பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கலசம் வைத்து வழிபடக்கூடிய ஒரு முறைகள், பால் பாயசம் அன்னைக்கு நைவேத்தியம் பண்ணோம், விசேஷ பூஜைகள் அபிஷேகங்கள் அதெல்லாம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் வந்து இருந்துருக்கு. இது வந்து 8ஆம் தேதி இந்த வரலட்சுமி விரதம் வழிபாடு வந்து இருந்துருக்கு. 10ஆம் தேதி காயத்ரி ஜபம், 12ஆம் தேதி மகா சங்கடஹர சதுர்த்தி, 16ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 27ஆம் தேதி உலகமெங்கும் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி திருவிழா. இதுதான் இந்த மாசத்துல இருக்கக்கூடிய விசேஷங்கள். ஆடி கழிஞ்ச ஆவணி மாசம் இருக்கக்கூடிய விசேஷங்கள் இந்த இது. நிச்சயமா ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். இப்போ அடுத்து உங்களுடைய இந்த வெளிநாடு பயணம் எப்படி இருந்தது? வெளிநாடு பயணம் கிட்டத்தட்ட 15 நாள் வந்து இருந்தது. ரொம்ப சிறப்பாக, அதுவும் டே டு டே போஸ்டிங்காக பண்ணிட்டேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு என்ன நடந்தது, நேற்று என்ன நடந்ததுங்கிறத இன்ஸ்டாவில் வந்து டே டு டே, ஆமாம் விளாகாக, இது விளாகாக கிரியேட் பண்ணோன்ட்டு இல்லை, எப்படியெல்லாம் வெளிநாட்டில் பண்ணுறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்தது. அது புதுசாக ட்ரை பண்ணால் அது புதுசாக ட்ரை பண்ணி இப்போ நிறைய பேர் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் என்கிட்ட சொல்றாங்க, சார் நீங்க வந்து தப்பா நினைச்சுக்காங்க, உங்களை பார்த்தா காப்பி பண்றேன், இப்படிதான் பண்ண போறேன்ட்டாங்க. சரி ரைட்டு, நல்லதுதான் அப்படின்னு நினைச்சிட்டேன். கோயில்கள் ஹோமங்கள்லாம் போட்டேன். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வெளிநாட்டில் வந்து ஒரு பெரும் முயற்சி எடுத்தோம். நான் இன்னொரு ஃபேமிலி அவங்க வந்து ஒரு பெரும் முயற்சி எடுத்தோம். போன வருஷம்தான் அது வந்து தேர் செய்கிற ஒரு பெரும் முயற்சி. அதில் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டம். சக்ஸஸ் பண்ணி இந்த வாட்டி, போன வாட்டி நல்ல சக்ஸஸ், இந்த வாட்டி நல்ல சக்ஸஸ். அதுலேயும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சாமி வந்து செப்பர திருவிழான்னு ஒன்று ரொம்ப அழகாக கொண்டாடி அதை தீ மிதிக்கிற விழா அங்கே கொண்டாடணும், எங்கே யூரோப்பில். அதே மாதிரி முருகன் கோயில், இந்த முருகனுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டுலாம் அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே அதிர்த்து போயிட்டேன். அந்த கோயிலை பற்றி பேசுகிறதுக்கு சொன்னாங்க, அப்படியே முருகனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முருகனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்கார். அதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு இது. அந்த லைன் பார்த்தீங்கன்னா கூட்டம் கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டருக்கு இருந்துட்டு இருக்கு பிரசாதம் வாங்குறதுக்கு. ஆமா, அந்த இடத்துக்கு பேரு எசன்னு பேரு. எசன்னா சாப்பாடு அள்ளி தரக்கூடிய முருகனாக இருந்துட்டு இருக்கார். வேலாயுத சாமியாக அங்க வந்து இருக்கிறது நம்மளால பார்க்க முடியாது. அது 2வது திருவிழாக்கு அங்க இது பண்ண நிறைய நபர்களை வந்து சந்திச்சேன். நிறைய பேர் என்ன வந்து சந்திச்சாங்க. சூப்பர். அது ஒரு நல்ல இன்னொரு அற்புதமான ஒரு ஃபேமிலி. அவங்க வந்து ஜெர்மனியில இருக்காங்க. ஸ்வீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபேமிலி. அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி ஜெர்மனியில் இருக்கிறவங்க அவங்களும் வந்து இப்படியெல்லாம் உபசரிப்பாங்களான்னு நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். சாப்பாடெல்லாம் இது பண்ணி அப்புறம் கடைசி 2 நாள் ஒரு அற்புதமான பாபா கோயில் இருக்குது. அந்த பாபா கோயிலுக்கு நம்ம வந்து போயிட்டு வந்தோம். சூப்பர். அதுவும் ரொம்ப சிறப்பாக இருந்தால் அங்கும் ஹோமம் பண்ணி அவங்களும் உபசரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் சென்ட் ஆஃப் பண்ணுற வரைக்கும் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குங்கிறது தெரிஞ்சுது. இந்த வாட்டி போயிட்டு வந்த இந்த பிரயாணம் ரொம்பவுமே பிரமாதம். அடுத்து திருப்பி மலேசியா பிரயாணமும் இருக்கு. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோட இணைந்து கொண்டமைக்கும் 12 ராசி நேயர்களுக்கான ராசி பலன்களை சொன்னீங்க. நிறைய ஆன்மீக தகவல்கள், அதே மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. நிறைய பேர் இந்த அப்பாயின்மெண்ட் இப்போ சீக்கிரமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எஸ், நோ, வென், இந்த 3 விஷயத்துக்கு போயிட்டுருக்கோம். அதில் வந்து சீக்கிரமாக அப்பாயின்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆன்லைன் பேஸ்டான அப்பாயின்மெண்ட்ஸு 9952306111 இதில் வாட்ஸ்அப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பயனடைஞ்சுட்டு இருக்காங்க. தெரியாதவங்க அதில் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். நன்றி.
சார், இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கு? அதே மாதிரி 12 ராசினியர்களுக்கான ராசி பலன்களை சொல்லிடலாம். நம்ம இந்த ஆடி வெள்ளிக்கிழமை இதுக்கு முன்னாடி எடுத்தோம் இல்லையா, அது ரொம்ப நிறைய வியூவர்ஸ் வந்து போயிருக்கு. இன்ஸ்டாலையும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருகாசேஸ் என்னோட இதுலேயும் சரி, நிறைய பேர் அதை பார்த்துருக்காங்க, நிறைய பேர் அதை வழிபட்டுட்டு இருக்காங்க. 1/8/2025 தட்சிணாயனம் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 16ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. ஸோ ஆடி வெள்ளிக்கிழமை இது இல்லையா. இன்றைய தினத்தில் இன்னைக்கு உண்டான நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா அதிகாலை 2:16 இந்த நிகழ்ச்சி வரும்பொழுது அது முடிஞ்சிடும். சித்திர நட்சத்திரம், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சுவாதி நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி முழுக்க சுவாதி நட்சத்திரம். சப்தமி காலையில் 5:49 அதுவும் முடிஞ்சு இன்றைக்கி முழுக்க அஷ்டமி வந்து இருந்துருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் விடிய காத்தால முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் எதுக்கு வருதுன்னா மீனராசிக்கு வருது. ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் இருக்குது. சந்திராஷ்டத்தப்போ எப்போவுமே ரொம்ப கவனமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியங்கள் இருக்குது. இன்றைக்கி பார்த்துட்டோம்னா நல்ல நேரம் அப்படின்னா மத்தியானம் தான் இருக்குது. 12:15 to 1:15 நல்ல நேரம் இருக்குது. அதே மாதிரி ராகு காலம் யமகண்டம் பார்த்திங்கன்னா 10 to 12 ராகு காலம், 3 to 4 யமகண்டம் இன்றைய தினத்தில் இருந்துன்னு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில காரியங்களில் விரயங்கள் இருக்கும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் திருமணம் சப்ஜெக்டான பேசுகிற காரியங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்பெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அழகாக ஒத்து வரும். நீங்களும் சம்பாதிச்சு மற்றவங்களையும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா பிள்ளையார் வழிபாடுங்க. அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கி 8 விஷயம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அதில் 2 தோல்வி இருக்கும். அதுக்கப்புறம் மீதி 6 நல்ல சக்ஸஸை கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அந்த 2 தோல்வி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 6 விஷயத்தில் வெற்றி கொண்டதை விட இந்த 2 தோல்விங்கிறது ரொம்ப அழுத்தமாக இருக்கும். அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். கூட இருக்கிறவங்க கிட்ட பேசும்பொழுது சில விஷயத்தை ரகசியங்களை சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலை வாய்ப்பு கூடியோரும், வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு, சேமிப்பு கிடைக்கும், எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு. மிதுனராசி நண்பர்களை இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க. அப்பாவுக்கு தோல் சம்பந்தமான உபாதைகளில் கவனம் தேவை. பூர்வீக சில சொத்துக்கள்லாம் அதை பற்றி வாங்கிறது, விற்கிறது, அதே சமயத்தில் அதில் கட்டுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் பேசுவீங்க. குலதெய்வ வழிபாடு மன திருப்தி தரக்கூடிய அற்புதமான வழிபாடாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன அப்பப்போ சண்டைகள் வரும், கொஞ்சம் நேரத்தில் அது ஒற்றுமையாக மாறும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்குறதுக்குள்ளான யோகங்கள் தரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைக்கி ராஜயோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. சில விஷயம் தடங்களே ஆனாலும் உங்களுக்கு தான் அது நல்லது. என்னடா அது தடங்களாயிடுத்தே அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகல. அது நடந்திருந்தால் அதோட பிரச்சனையாக இருக்கும். அதனால் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். பின்னாடி நீங்கள் நல்லா சக்ஸஸ் பண்ணுவீங்க. முயற்சி திருவினையாக்கும், விடாமுயற்சி வெற்றி பெறும். நான் சொல்கிறத மேலும் மேலும் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பிரயாணம் அலைச்சல் நிறையா இருக்கும். சில விஷயத்தில் யோசனைகள் மனசில் போயிட்டே இருக்கும். யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, யார்கிட்ட பேசலாம், யார்கிட்ட பேசக்கூடாது, இவா எதிரியா. சில பேர் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா எதிரிகிட்டே போய் அந்த இருக்கிற விஷயத்தை பூரா சொல்லிடுவேன், இது யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொல்லுவேன். ஆனால் அவங்க நண்பர் மேலேயே கூட இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது எதிரியை நம்பிடலாம், துரோகியை நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்மராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடும் பிள்ளையார் வழிபாடு விசேஷ வழிபாடு. அடுத்து கன்னிராசி நேயர்களுக்கு, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா பணவரவுகள் உண்டு. நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். ஒரு விஷயத்தை ஒரு அஜெண்டாவோட நீங்கள் போயிட்டுருப்பீங்க, அதில் குறுக்கால யாராவது வந்தாங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. இது ஏன் இப்படி, அது ஏன் அப்படி, அது ஏன் இப்படி, அதுமாதிரி ஸ்கெட்யூல் போட்டு ஒரு காரியத்தை பண்ணுவீங்க. அதில் ஏதானும் மிஸ் ஆச்சுன்னா கூட இருக்கிறவங்கள்ட்ட கூட சண்டை பிடிப்பீங்க. இது ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்கன்னு நினைப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் கூட மிஸ் ஆகக்கூட எல்லாமே சக்ஸஸாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம். திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் ஆகும். பார்ட்னர்ஷிப்புள்ள நல்ல உறவுகள் கூடி வரும். கடன் விஷயத்தில் கொடுக்கறது வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தோல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கவங்க, ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை இருக்கவங்க கவனமாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கை வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சமயோஜித யோசனை. ஒரு சில பேர் பார்த்துட்டிங்கன்னா ஐடியாலேயே நிறைய இந்த சொல்லுவாங்களா ஐடியா மணி ஆட் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் எல்லாம் வரும். எப்படிதான் இப்படி யோசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய யோசிக்கிறது, புது புது விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி, பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, தொழிலில் முன்னேற்றம். நிறைய பேர் இந்த மோட்டிவேஷனல் விஷயத்தை பார்த்துட்டு இருப்பா, செயலில் இருக்க மாட்டான். ஆனால் நீங்கள் பார்த்து செயல்படுவீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் சொந்தக்காரங்க மத்தியில் கவனம் தேவை. வீட்டில் வந்துட்டாங்கன்னா போனதுக்குள்ளே சண்டை வந்துடும். என்னடாப்பா இது வந்தோடனே சும்மா இருக்கிறது இல்லையேங்கிற மாதிரி
எல்லாமே நல்லா இருக்குது, இது ஒரு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி கவலைப்படுவீங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இந்த தினத்தில் பிரயாணங்கள் வேண்டாம், ஆபத்தான விஷயங்களை பண்ண வேண்டாம். வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் இருக்குது. விரயம் சுப விரயமாக ஆட்டுமே. இன்னைக்கு தங்கம் வாங்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுப விரயம்னு சொல்லுவாங்க. இதனால பின்னாடி பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. யார்ட்டையும் பேசும்போது கவனம் தேவை. சில நேரங்களில் அந்த பொய்யான வாக்குறுதின்னு சொல்லுவாங்கள்ல, அதை இது நடக்காதுன்னு தெரியும், ஆனால் சொல்லி வைப்போமே அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை தயவு செய்து பண்ணாதீங்க. விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல காலங்கள் கூடி வரும். அதை அழகாக பயன்படுத்துறது. வெளிநாடு வெளியூருக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். மறதி அப்பப்போ இருந்துன்னு இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு தான் துணை நிற்கக்கூடியவள். தனுசு ராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சிருவீங்க. இன்னைக்கு யாரோ கூட அப்படியே போயிட்டு நல்ல கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறது, அதே சமயத்தில் ஒரு நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறது, பிஸ்னஸ் அப்படி டெவலப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடிய இன்னைக்கு நல்ல நாளாக இருக்குது. நினச்சது நடக்கும், நினச்சவங்க ஃபோனில் கூப்பிடுவாங்க, அதே மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள், திருமண காரியங்கள்லாம் கூட கைகூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பேச்சு, உங்களுடைய பேச்சில் நீங்கள் எடுத்து சொல்லக்கூடியதை பெரிய மற்றவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இது அப்படிங்கிறோம். அந்த மாதிரி தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் உண்டுங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு. அடுத்து மகர ராசிக்கு இன்றைய தினம் தொழிலில் நன்னா இருக்குது. கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். நீங்கள் முக்கியமான ஒரு தொழிலில் இப்போ நம்ம போயே ஆகணும், வேலையிலிருந்து மாறணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதுக்கு முன்னோடியாக சில காரியங்கள் எடுத்து பண்ணுங்க. அதுக்கு முதலீடெல்லாம் தேவை இருக்கு இல்லையா, அதற்குண்டான விஷயங்களை இன்றைக்கி இந்த தினத்தில் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பண வரவுகளும் கூடி வரும். குடும்பத்தோடு சேர்ந்து ஏதேனும் ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணுறது, இது போன்ற விஷயங்களை இன்றைய தினத்தில் ஆர்கனைஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு. கும்பராசி நண்பர்கள் இந்த தினத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். யாராவது ஏதாவது சொல்லிட்டா கோச்சுப்பேன், கோவம் ஜாஸ்தியாக வரும், சென்சிட்டிவாக இருப்பேன், ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன். ஆச்சரியமாக இருக்கும், நான் இப்படியெல்லாம் இல்லவே இல்லை, ஏன் இப்போ மட்டும் இப்படி இருக்கேன்னு தெரியல, தூக்கமே வர மாட்டேங்குது, இல்லை ரொம்ப தூங்குறேனே, சாப்பிட்டா சரியில்லையே, இது எனக்கு ஆகாது, இது எனக்கு ஆகும், கொடுத்தது சாப்பிட்ருவேன், ஆனால் இப்போ அப்படியே மாறி இருப்பேன், ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நம்ம கூட சேர்ந்தவங்க தான் சரியில்லையாட்டிருக்கு. இப்போ இடப்பட்ட காலத்தில் சில நபர்கள் கூட நம்ம பேசுகிறது அவங்களுக்கு தகுந்த மாதிரியே நம்ம மாறுறோம். அதை ரியலைஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப சூப்பர். ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் ரொம்ப கஷ்டம். கும்பராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு, துர்க்கை பிரத்திங்கர வழிபாடு விசேஷ வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு அதாவது நல்ல நாளா நல்லதா கெட்டதா ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அப்படியே போகுது. அதாவது பிளெயினாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. இது பார்த்தா நல்லது மாதிரி இருக்குது, கெட்டது மாதிரி இருக்குது, பயமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி ஒரு யோசனைகள் இருக்குது. இன்றைய தினத்தில் முடிஞ்ச வரைக்கும் அமைதி. இன்றைக்கி விரதம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மௌன விரதம் தான் ரொம்ப முக்கியம். குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்துட்டு இருக்கவங்க இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இரவு நேர பிரயாணம் வேண்டாம், சாகசம் வேண்டாம், யாரையும் திட்ட வேண்டாம், யார்ட்டையும் எதையும் கேட்க வேண்டாம், அவங்க சொல்கிற பதிலை நம்பவும் வேண்டாம். இன்றைய தினத்தில் உங்கள் மனசில் இருக்கிறத சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லவும் வேண்டாம். கொஞ்சம் தெய்வ வழிபாடு, தபஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது. மீனராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு தான் விசேஷ வழிபாடு இன்றைய தினத்தில். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சார், மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சி.